ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட் தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதேபோல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவரில் டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது. 1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள் சிந்திக்க வேண்டும், கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபா. அதுபோல எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்ற எம்சாண்ட் 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்றது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக் கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52. கடந்த 75 நாட்களில் நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு இடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இதை அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம்
சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் லாக்அப் மாறணும். அவர்களும் இன்றைய நிலையில் இந்த ஆட்சியாளர் கொடுமையால் இன்றைக்கு அந்த உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக தெரிவித்து சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.